அது அவங்க இஷ்டம். இப்போ எனக்கு என்ன பத்தி மட்டும்தான் பேச முடியும், எனக்கு உங்களை பத்தி பேச முடியாது. நான் உங்களை கேட்கலாமாமா, நேற்று அந்த தெருவில் ஒரு பிரச்சனை நடந்தது, உங்க பேரு குமார்னு வச்சு, என்ன குமார் அங்க வரல? ஏன்னா அது உங்க இஷ்டம். குமார் வரல, ஆனா அம்பிகா போகும். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, கண்டிப்பா போகும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதனால மேபி சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது, அவங்க ஒன்றும் வேற எதுவும் கேட்கல, அவங்க எதுவும் கேட்கறது இல்ல. ஐயோ நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வர்றாங்களே, அந்த ஒரு இது என்னால கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா போவேன், கண்டிப்பா போவேன். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால அங்க போயிட்டா சரி சரி நல்லா இது ஒன்னாகாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இல்ல. பாவம், எனக்கு இந்த ரவியை பார்க்கும்போது பாவமா இருந்தது எனக்கு. அப்படி என்னால போக முடியும்னா கண்டிப்பா நான் போவேங்க. அது மத்தவங்க ஏன் போய் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பெருசா உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கும், உங்களுக்கு உங்க டிக்கெட் இது பண்றதுக்கும், உங்களுக்கு படம் ஹிட் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு இவங்க தேவை. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க வரமாட்டீங்க, வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, ஏசி ரூம்ல தான் இருப்பீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஏன்னா இவங்களும் ஒரு 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 பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவங்களுக்கு பின்னால எல்லாம் நாங்க போய் இவங்க மேல எல்லாம் உயிரை வச்சு இவங்களுக்காக காசு செலவு பண்ணி இவங்க மேல பாசம் காட்டி என்ன நடந்துச்சு ஒண்ணு வந்து பார்க்க முடியலையா, நாங்க அந்த படம் பார்க்கல அப்படின்னு முடிவு பண்ணா அவ்வளவுதான், இவங்களும் வீட்டுல உட்கார வேண்டியதுதான் எல்லாரும். நான் வந்து சொல்லுங்க. ஆமா சரி, அப்படி நீங்க சொன்னது அப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்தா நடக்கட்டுமே, எனக்கு அதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. வருவீங்களா அப்படின்னு கேட்டா வந்தா என்ன, வரலாமே, ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்றதுதான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா மனிதர்களும் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது, கவுண்டர்ல போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது. அவங்களும் மனிதர்கள் தான், உங்களை மாதிரியே. உங்களுக்கு அடிப்பட்டா எப்படி வலிக்குமோ அதே வலி அவங்களுக்கு இருக்கு, அவங்க வலி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கங்க. நம்ம மக்களை வந்து வெறும் டிக்கெட் கவுண்டர் நம்பர்ஸா பார்க்காதீங்க, அது ஒண்ணுதான் சொல்லுவேன். கொஞ்சம் வருத்தம் இருக்கு எல்லார் மேலேயும், பட் நம்ம சொல்லதான் முடியும், நான் ஃபீல் பண்ணலாம் ஏன் அப்படி செய்யலன்னு. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏறி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அது அவங்க இதை பொறுத்து. எப்போ மேடம் அரசியலுக்கு எந்த கட்சியில போறீங்க? ஏன்னா நீங்க உங்க இதுல இருந்தே தெரியுது விரைவில் அரசியல்னு. அப்படியா? சரி, நீங்க சொன்னது அந்த வாக்கு அப்படியே கோல்டா மாறிட்டு அப்படி கேக்குறீங்களா? சரி, சீக்கிரமா வந்துட்டா போச்சு, வந்துடுறேன். ஏன்னா அரசியல் இப்ப நான் இவங்களை பார்க்க வந்தது அரசியல் ரீதியா வரல. அந்த குழந்தைங்க அந்த ரவி எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. அந்த ரவி என்னோட சுரேஷ் என்னோட கடைசி தம்பி அவனா இருந்தா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, நான் வந்தேன். பட் நாம ஏதாவது செய்யறதுக்கு வந்து அரசியல் இது இருந்தால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படியே இருந்துட்டு போறேன், அவ்வளவுதானே. எதுவா இருந்தானே பண்ணிட்டா போச்சு. ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியா நான் இருக்க மாட்டேன், அது மட்டும் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.